கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். உங்கள் மூலம் அநேகர் இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இயேசப்பா அப்படி உங்களை வைப்பார், பெரிய ஜாதியாக்குவார். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதக்காரர் சொல்லாரு, என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக என்னை கர்த்தர் உயர்த்திடுவார். நான் என்ன செய்வேன்னா, அவருடைய கூடாரத்தில் அவருடைய ஆலயத்தில் போய் பலி செலுத்தி அவரை பாடி மகிமைப்படுத்துவேன். அவரை பாடி நான் மகிமைப்படுத்துவேன். எவ்வளோ பெரிய அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மை எதற்காக உயர்த்துகிறார்? எதற்காக சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி வைக்கிறார்? நம்ம ஆனந்த பலி செலுத்த, அவரை மகிமைப்படுத்துவதற்காகத்தான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாலுமே அதன் மூலம் அவர் மகிமைப்படணுங்க. நம்ம நம்ம வாழ்க்கையில் நன்மை நடக்கும்போது சந்தோஷம் அடைகிறோம், அது தவறானதல்ல. நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவது நல்லது. தேவன் நம்ம இந்த பூமியில் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விரும்புகிறார். அதே நேரம் அந்த மகிழ்ச்சிக்கு சொந்தக்காராக இருக்கிற அவர் மகிமைப்படணும் அல்லவா? அவரை உயர்த்தணும் அல்லவா? இந்த இடத்துல நம்ம நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம், தவறு பண்ணுறோம். சில நன்மைகள் நமக்கு நடந்த உடனே நம்ம வேலை முடிஞ்சு போச்சுன்னு நம்ம ஒதுங்கிடுறோம். ஏதோ சின்ன ஒரு காணிக்கை ஆண்டவர் கொடுத்துட்டு விலகி போயிடும். அப்படி கிடையாது. நன்மை செய்வதன் அடையாளம், நன்மை செய்வதற்கான காரணம், நம்ம அவரை துதித்து பலி செலுத்தி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கணும். அவர் மூலம் சாகிறது வரை, நம்ம மரணம் சந்திக்கிறது வரையிலும் மகிமை அடைந்து கொண்டே இருக்கணும். இயேசப்பா எங்களுக்கு செய்த நன்மைகள் இவ்வளவாய் இருக்கிறது, இதன் நிமித்தம் நாங்கள் இப்படியே கர்த்தருக்காக இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஊழியம் செய்கிறோம், கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எங்களை அந்த சாட்சி எழும்பணும். அந்த ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு எடுங்களேன். பெரிய பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. சரியா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உன் கூடாரத்தில் நாங்கள் பலி செலுத்தி, ஆனந்த பலி செலுத்தி உம்மை மகிமைப்படுத்துவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லதை பார்க்குறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை செய்ய செய்ய, உயர்வை கொண்டு வர, விடுதலை கொடுக்க இவர்கள் மூலம் கர்த்தருடைய நாமம் உயர்ந்து கொண்டே இருக்கட்டும். தேவன் நாமம் மகிமைப்படட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு தகப்பனை வியாதி நகோரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுங்க. அவங்க இப்பொழுதே விடுதலையாக்கப்படணும். மரண கட்டுகள் விலகட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். அதே போல் ஆண்டவரே, பிசாசின் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட விடுதலை தாரும். ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். என்னுடைய பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க. அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.